இப்போ இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு ஒரு சில முக்கியமான சில வாக்குறுதிகளை படிப்போம். சமரசமற்ற பெண்கள் பாதுகாப்பை நோக்கி பயணிக்கும் நம் கனவு நனவாவது உறுதி என்பதை நமது தேர்தல் முதல் வாக்குறுதியாக சொல்வதில் பெருமை கொள்கிறோம். இரண்டாவது, இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். அடுத்து, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அடுத்து, அண்ணன் சீர் திட்டம். அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். அடுத்து, காமராஜர் கல்வி உறுதி திட்டம். இதை உணர்ந்ததால் தான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகவே கூடாது என்று எண்ணுகிறோம். ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி 15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும். அடுத்து, வெற்றி பயணம் திட்டம். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். அடுத்தது, ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். பெண்களுக்கு எதிரான குற்றமே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுகளில் பெண்களுக்கு எதிரான கேஸுகள் எதுவும் இனி நிலுவையில் இல்லாத நிலை ஏற்படும். விசாரணையும் முறையாக நடத்தப்பட்டு தீர்ப்பும் விரைவாக வழங்கப்படும். பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்யும் பெண்கள் பாதுகாப்பிற்காக ஸ்மார்ட் பேனிக் பட்டன்ஸ் அறிமுகப்படுத்தப்படும். இந்த பட்டன்கள் 24/7 சென்ட்ரலைஸ்ட் கமாண்ட் சென்டர் உடன் இணைக்கப்பட்டதாக இருக்கும். அந்த பட்டன்கள் தனியார் ஷேர் ஆட்டோக்கள் உட்பட அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களிலும் பொருத்தப்படும். இந்த பட்டன்கள் வழியாக 5 நிமிடத்தில் பதிலும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். சிசிடிவி கேமராக்களும் விளக்குகளும் வெளிச்சமும் இல்லாத இடங்களே இல்லை என்ற வகையில் ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ் உருவாக்கப்படும். அடுத்து, பெண்களுக்கு மிகவும் தேவையான நாட்களில் பொது விநியோகம் நடக்கும் இடங்களான ரேஷன் கடைகள் மற்றும் பள்ளிகள் கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கும் விலையில்லா சானிட்டரி பேட்ஸ். அடுத்து, சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம். நிலுவையில் உள்ள கடன்களை திருப்பி செலுத்துவதன் மூலமும் பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதியை வழங்குவதன் மூலமும் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்படும். சுய உதவி குழுக்களில் இருந்து பதிவு செய்யப்பட்ட MSMEகளாக மாறுபவர்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் வழங்கப்படும். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும்.
கூடவே ஒரு பேபி வெல்கம் கிட்டும் வழங்கப்படும். ஊட்டச்சத்து பொருட்கள், பேபி ட்ரெஸ்ஸஸ், தரமான பேபி சோப்ஸ், பேபி ஆயில், பேபி பவுடர், பேபி கொசு வலைகள், பொம்மைகள், நாப்கின்ஸ் அண்ட் டயப்பர்ஸ் இவையெல்லாம் அந்த பேபி வெல்கம் கிட்டில் இருக்கும். வாக்குறுதிகள்லாம் கொடுக்குற, உறுதிமொழிகள்லாம் கொடுக்குற, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஸ்டாலின் சார் செய்ய முடியாததை நீ எப்படி செய்வ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். அது சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக அதை பற்றி நான் முழுமையாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மாநிலத்துக்கான மொத்த பட்ஜெட் வந்து 4.39 லட்ச கோடிகள். அதில் 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. இது என்னடா புது டாக்ஸ்ன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இந்த பட்ஜெட்லேருந்து ஒதுக்குற நிதியில் 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது. அதில் 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமாக 30% ஆச்சா? கவர்மெண்ட்டுக்கு தான் வரி கொடுப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்டே ஒருத்தவங்களுக்கு வரி கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் ஸ்டாலின் சார் டாக்ஸ் தானே. இதை விட நாகரிகமாக நீங்கள் அடிக்கிற கொள்ளையும் நீங்கள் அடிக்கிற ஊழலையும் சொல்ல முடியாது. மக்களுக்காக ஒதுக்குற பணத்தை நீங்கள் அப்படியே சைடில் ஒதுக்காம மொத்த பணத்தையும் மக்களுக்கே செலவு பண்ணிட்டா ஒரு சூப்பரான நல்ல அரசாங்கத்தை கொடுக்கலாம்ல. கவர்மெண்ட்ல காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போடுறீங்களா? அது எப்படி? $2000 போடுறீங்க, 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? ஸோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது, பற்றாக்குறை தான் காரணம். அந்த பற்றாக்குறைக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஸ்டாலின் சார் டாக்ஸ். இதெல்லாம் ஒழிச்சாலே போதும், எல்லாமே தன்னால நல்லாவே நடக்கும்.